الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم تسليما كثيرا ما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم من خاف أدلج ومن ندلج بلغ المنزل على إن سلعة الله الغالية على إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, ஆங்காங்கே பேசிக் கொண்டிருக்கக்கூடியவங்க முழுமையாக பேச்சின் பக்கம் இணைஞ்சிருக்கக்கூடிய நேரத்தில் தான் பேச்சினுடைய உண்மையான யதார்த்தத்தை விளங்கிக் கொள்ள முடியும். ஒரு கால் மண்ணிலையும் இன்னொரு கால் சேத்துலையுமாக ஆங்காங்கே பேசிக் கொண்டிருந்தீங்கடா பேசக்கூடிய எனக்கும் எந்த பிரயோஜனமும் கிடைக்காது, உங்களுக்கும் கிடைக்காது. தக்பீர் கட்டி சலாம் கொடுக்கும் வரைக்கும் காபாவை முன்னோக்கி கொண்டிருக்கிற மாதிரி நீங்களும் பேச்சோடே இணைஞ்சிருங்க. பிள்ளைகள் கத்துறாங்களா, பக்கத்துல கேட்டு கொண்டிருக்கிறவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கும், கொஞ்சம் அங்கால நகலி போறது. அதனால முடியுமான அளவுக்கு பேச்சோட இணைஞ்சு இருங்க. இன்னைக்கு காலையில இருந்து இதுவரைக்கும் கண்கொள்ளா காட்சிகளாக கவர்ச்சிகரமாக இருந்து கண்கொள்ளா காட்சிகளாக காட்சியளிக்கப்பட்ட அந்த சிறார்களுடைய நிகழ்ச்சிகளை போல இதுவும் ஒரு நிகழ்ச்சியா முழு நோக்கங்களையும் முன்னால அதாவது கவனம் செலுத்தி கேட்டீங்கன்னா பெரிய பிரயோசனமாக இருக்கும். கனியமான சகோதரிகளை, தாய்மார்களே, அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களை ஒரு முக்கியமான ஒரு நோக்கத்தை மையமாக வச்சு படைச்சிருக்கிறான். நாங்க யாரும் வாழ வந்தவங்க அல்ல, நாங்க எல்லாரும் மௌத்தா பைத்திடுவோம். கண்ணியமான தாய்மார்களை, நாயக திலகம் நபிமார்களுக்கு எல்லோருக்கும் நாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் பிறந்த இதே தினத்தில அந்த உலகத்துக்கோர் நபியாக பிறந்த அந்த நபியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களும் அந்த பானத்தை அருந்தி எங்களை விட்டு பைத்துட்டாங்க. அந்த மரணம் அடுத்த நிமிடமா அடுத்த மணித்தியாலமா எங்களை நோக்கி வர இருக்கிறது என்பது எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால நாங்க ஒவ்வொருத்தரும் இந்த நேரத்துல பக்கத்துல சைட் கண்ணாடி மாதிரி உறவுக்காரர்களையோ கணவனையோ குழந்தைகளையோ பார்ப்பதை விட பினப்சிஹி கலாம் எங்கட உள்ளங்களோட நாங்க பேசுவோம். இதே நேரத்துல நானும் ஒரு நாளைக்கு மௌத்தா வைத்திடுவேனே, அந்த மௌத்துக்காக வேண்டி நான் என்ன தயார் செய்து வைத்திருக்கிறேன். என்ற மௌத்து என்னை அணுகிட்டா என்ற கணவனால் அந்த மௌத்தை தடுக்க முடியுமா? அந்த மௌத்து என்ன கிட்ட வந்துட்டா என்ற ஊர் மக்களால தடுக்க முடியுமா? அந்த மௌத்தினுடைய பானம் குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், அந்த மௌத் என்ற பானம் ஒவ்வொருத்தரும் அணுகிய அதாவது அருந்தித்தான் ஆகணும், சுவைச்சித்தான் ஆகணும் என்று சொல்லக்கூடிய அந்த வசனம் எங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறது. இந்த நேரத்துல நானும் நீங்களும் அந்த ஒரு கட்டத்துக்கு என்னையும் உங்களையும் கொண்டு செல்வோம். நானும் நீங்களும் மௌத்தாகிட்டா அந்த 6 அடி கபரு எனக்கு எப்படி காட்சியளிக்கும்? சாதகமாக மாறுமா, பாதகமாக மாறுமா?
எனக்கும் உங்களுக்கும் மௌத்துக்கு பின்னால அந்த மஹ்ஷர் மைதானம் எனக்கும் உங்களுக்கும் சாதகமாக மாறுமா அல்ல பாதகமாக மாறுமா? ஒரு கணம் அல்லாஹ் பாதுகாக்கணும். கபரு, மஹ்ஷரு, சிராத்து, அதுக்கு பின்னால உள்ள ஒவ்வொரு கட்டமும் எனக்கும் உங்களுக்கும் பாதகமாக மாறினால் யாரிடத்துல ஓடுவது, யாரிடத்துல மண்டியிடுவது, யாரிடத்துல கேட்பது? அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக வேண்டி யார் எங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள்? கொஞ்சம் யோசிப்போம். இந்த நேரத்தில் அவைகளுக்காக வேண்டி நான் என்ன தயார் செய்திருக்கிறேன்? பெண்களே, இஸ்லாத்தின் கண்கள் என்பதை மறந்துடக் கூடாது. பெண்கள் என்று சொன்னா சின்ன வட்டத்துக்குள்ளால யோசிக்க கூடிய வகையில தான் இன்றைக்கு பெண்கள் சமுதாயத்தை வழிநடத்தப்படுகிறார்கள். அந்த குசுனியில் ஆப்பை கம்பு பிடிப்பவர்கள் தான் பெண்கள் என்று சொல்லுகிறார்கள். குழந்தையை பெற்பவர்கள் தான் பெண்கள் என்று அந்த வட்டத்துக்குள்ளால பேசுகிறார்கள். பெண்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கண்ணியமான தாய்மார்களே, சின்ன வட்டத்தை அதாவது போட்டு அதுக்குள்ளால அடக்கி ஒடுக்கி ஓரங்கட்டி சமூகம் பெண் என்றாலே ஒரு விதமாகத்தான் பார்க்குகிறார்கள். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரிகளே, ஈமானிய நல்லுள்ளங்களே, உங்களோட ஆண்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, பெண்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. கொஞ்சம் சிந்தனை கெடுப்போம். இஸ்லாத்தினுடைய வரலாற்றுல பெண்கள் எந்த அளவுக்கு உச்சம் தொட்டிருக்கிறார்கள். இந்த இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அந்த வைரக்கல்ல முதல் சுமந்தவள் யார்? முதல் சுமந்தவள் யார் என்று பார்த்தா அதுவும் ஒரு பெண்மணி தான். ஓடி வருகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க, ஜம்மிலூனி 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 என்று வந்த நேரத்தில் ஏன் வீட்டில் எல்லாம தேவையில்லாம போயிட்டு ஏன் அதாவது ஹிரா குகையில இருந்தீங்க ஏசி விரட்டல்ல அன்னை ஹதீஜா அம்மையார் வந்த கணவனை அழைத்து மடியில போட்டு தன்னுடைய கைய தலை முடியால் அப்படி வாழ்ந்து கொண்டு என்ன சொன்னார்கள்? வல்லாஹி வல்லாஹி லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா, ஒரு காலமும் உங்களை அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான் என்று அரவணைச்சார்கள், அணைச்சு கொண்டார்கள். முதல் நுபுவத்து கிடைச்சிருக்குது, குர்ஆன் கிடைச்சிருக்குது. வந்த நேரத்தில் அரவணைச்சவள் ஆண்கள் அல்ல, பெண்கள் தான் மறந்திடக் கூடாது. அந்த நாயக திலகம் நபிமார்களுக்கு எல்லோருக்கும் நாயகம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இறுதியில சுமந்தவங்க, அந்த மரண தருவாயில சுமந்தவங்க யாரு? ஆண்களா சுமந்தாங்க? வலது கையா இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களா சுமந்தார்கள்? இடது கையாக இருந்த சையதுனா உமரா சுமந்தார்கள்? கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, ஈமானிய நல்லுள்ளங்களே, சிந்தனைக்கு சொல்லுகிறோம், சுமந்தவ அந்த ஆயிஷா அம்மையார் தான். பாருங்க, ஆரம்பமும் பெண் தான், இறுதியும் பெண் தான். இந்த சமூகத்துக்கு தோள் கொடுக்கல, கழுத்தை கொடுத்தவள் யார் என்று தெரியுமா? அன்னை சுமையா அம்மையார். இஸ்லாத்தினுடைய வரலாற்றில பெண்கள் எப்படி தியாகம் செய்திருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரிகளை, குர்ஆனினுடைய வசனம் இறங்கி இருக்குது, இல்லா மன் உக்ரிஹ வ கல்புஹு முத்மஇன்னும் பில் ஈமான். அனுமதி இருக்குது. வாயால அன்பு நபியை ஏச முடியும், வாயால அன்பு நபியை தூற்ற முடியும். குர்ஆன் அனுமதி கொடுத்திருக்குது. மகன் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளத்துல ஈமான் சுமந்திருக்கிறாங்க. வாயால ஏசி நபியிடத்துல வந்து கேட்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களிடத்துல, யா ரசூலுல்லாஹ் இப்படி நிலைமை, குர்ஆன் இறங்கி அனுமதி கொடுக்குது. அனுமதி கொடுத்ததுக்கு பின்னாலையும் தலை போனாலும் பரவாயில்லை, இந்த ஹயாத்தோட இந்த உயிரோட என்ற உயிரை விட மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவங்களே ஏச மாட்டேன். ஏசி இந்த மாற்று மதத்தவர்கள் ஆறுதல் அடைகிறாங்களா? நான் மூத்தாகிறேன் பரவாயில்ல, ஏச மாட்டேன் என்று பிடியாக உறுதியாக நின்றவர் தான் அன்னை சுமையா அம்மையார். வரலாற்றுகள்ல கொஞ்சம் புரட்டி பாருங்க, எல்லா வகையிலையும் பெண்கள் தான். ஆனா நாங்க இன்றைக்கு எந்த லெவல்ல நிக்கிறோம்?
இன்னும் 2-3 வரலாறுகள் முஸ்லிம்ல அத சஹீஹான கிரந்தங்கள்ல வந்திருக்குது. நாங்க நபியுடைய காலத்தில இருந்து, ஆரம்ப காலத்தில இருந்து மருத்துவம் என்று சொல்லக்கூடியது ஆரம்பத்தில் இருந்து இருக்குது. ஆனா மருத்துவமனை உலகத்தில் அறிமுகப்படுத்தியவர்கள் யார்? உலகத்தில் அறிமுகப்படுத்தியவர் யார்? கண்ணியமான சகோதரிகளை, அதாவது மதீனால உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க, ஒரு பெண்மணி வாரா, நபி தோழி உண்டு வாரா, ருஃபைதா அல் அஸ்லமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுங்க, அன்சாரி சஹாபி பெண்மணி வாராங்க. யா ரசூலல்லாஹ், அந்த கட்டத்துல எல்லாம் எல்லா மருத்துவர்களும், டாக்டர்ஸ்மார்களும், வைத்தியர்களும் நோயாளிகளை சந்திச்சு அவங்களுக்கு மருந்து கொடுப்பாங்க. ஆனா இன்றைய காலத்துல மருத்துவர்களை சந்திக்கிறது நோயாளிகள் என்ற வளமதான இருக்குது. ஆனா அன்றைய காலத்துல எல்லாரும் பேரு சந்திப்பாங்க, நோயாளிகளை வைத்தியர்கள் மருந்து கொடுப்பாங்க. அதனால ஒரு இடத்துல 10 நிமிஷம் செலவழிப்பாங்க, அவசர தேவை பக்கத்துக்கு வந்துடும், ஓடோடி போனா மரணம், அங்க அடுத்தவங்கள்ட்ட போனா மரணம். ஆனா முடியுமான அளவுக்கு செஞ்சாங்க. ஆனா அடுத்த கட்டம் மரணங்கள் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. உஹது யுத்தத்தின் போதெல்லாம் நிறைய மரணங்கள், நிறைய காயப்பட்டவர்களுக்கெல்லாம் ருஃபைதா அல் அஸ்லமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க எவ்வளவு செயல்பட்டாங்க. அந்த நேரத்துல தான் கண்ணியமான சகோதரிகளே, ஈமானி நல்லுள்ளங்களே, எங்கட வாழ்க்கையில ஆண்களை எடுத்துக்கொண்டா இருக்கக்கூடிய ஏதாவது தேடி விட்டுட்டு போனதை தொடர்ந்து செஞ்சு அதுல இது ரோல் மாடலாக எடுத்துக்கொள்வாங்க. ஆனா பெண்கள் இதை கட்டி போடப்பட்டிருக்குது. இன்னைக்கு வட்டத்துக்குள்ளால அப்படி அதாவது அமைச்சு வச்சிருக்கிறதுனால வித்தியாசமா சிந்திக்கிறாங்க இல்ல. ஆனா பெண்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இஸ்லாத்தினுடைய வரலாற்றுல பெண்கள் எப்படி சிந்திச்சிருக்கிறாங்க என்று சொன்னா, ஆனா விட்டுட்டு போனதல்ல, வித்தியாசமா விட்டுட்டு போனதை சிந்திக்கிறவர்கள் ஆண்கள். அதாவது விட்டுட்டு போனதை ஒரு புறம் வச்சிட்டு வித்தியாசமா சிந்திக்க கூடியவர்கள் தான் பெண் சமுதாயம் என்பது வரலாறுகள்ல கிடைக்குது. வாராங்க வந்து சொல்றாங்க, ருஃபைதா அஸ்லமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு வித்தியாசமான சிந்தனை ஒன்று வந்திருக்குது. வித்தியாசமான ஒரு சிந்தனை வந்திருக்குது. நாங்க நோயாளிகளை போயிட்டு மருந்து கொடுக்கிறதினூடாக, ஆனா நோய் குறைஞ்சாலும் மரணங்கள் அதிகரிச்சு கொண்டிருக்கிறது. யா ரசூலல்லாஹ், 5 நிமிஷம் கழிச்சு அடுத்தவர்கிட்ட போனா அடுத்தவர் இறந்துறாரு, வஃபாத்தாகிறாரு. இப்படி போனா எங்கட கதை என்ன? அதனால நீங்க மஸ்ஜிது நபவியில எனக்கு ஒதுக்குப்புறமா ஒரு இடத்தை ஒரு இடத்தை அமைச்சிட்டாங்க. அந்த இடத்துல நான் உட்கார்ந்து சொல்றேன், நோயாளிகள் வருவாங்க, டைரக்டா எங்க கண்காணிப்புக்குள்ளால பார்த்து கொள்ளலாம், மருந்து கொடுக்கலாம், மரணங்களை குறைச்சு கொள்ளலாம். இந்த புத்திமதி, இந்த அட்வைஸ், இந்த ஒப்பீனியன் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களுக்கு சரியா பட்டுச்சு, அமைச்சு கொடுத்தாங்க. அதுக்கு பின்னாலதான் மருத்துவர்கள் இருந்தாங்க, மருத்துவமனைகள் அதுக்கு பின்னாலதான் உருவாகிச்சு என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் பேசிக் கொடுக்கிறாங்க. கண்ணியமான சகோதரிகளே, ஈமானி நல்லுள்ளங்களே, உங்களுடைய நெஞ்சுகள்ல வச்சு யோசிச்சு பாருங்க. திறமைகளை குடிதோண்டி புதைச்சிடாதீங்க. நான் யார்? நான் ஃபாத்திமா, நான் ஆயிஷா, நான் அம்ரா, நான் ஹாஜரா, நான் ஹதீஜாவாக இருக்கிறேன். சமூகத்தின் பக்கம் எந்த அளவுக்கு யோசிச்சிருக்கிறேன். ஏ பெண்ணே, இஸ்லாத்தின் கண்கள் என்பதை மறந்துடக் கூடாது. அது மட்டுமா, இன்னொரு வரலாறு எமக்கு முன்மாதிரியாக இருக்கிறது. இன்றைய காலத்துல மாதிரி அன்றைய காலத்துல படிப்பு நடந்துச்சு, சிறுபிராயம் படிப்புகள் ஏராளமா நடந்துச்சு. இந்த உலகத்துக்கு மேற்படிப்பை, பட்டப்படிப்பை அறிமுகப்படுத்தியவர்கள் பெண்கள் என்பதை மறந்துடக் கூடாது. இன்றைய காலத்தினுடைய மொரோக்கோ, இன்றைய காலத்துல சொல்றாங்க மொரோக்கோ என்று சொல்லக்கூடிய பகுதிகள், அந்த பகுதிகளில் வாழ்ந்தவங்க தான் அந்த காலத்துல பெரிய ஒரு செல்வந்தராக வாழ்ந்தார். ஃபாத்திமா ஃபிஹரியா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணினுடைய தந்தை, மரியம் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணினுடைய தந்தை, 2 பேரும் ஒன் சிஸ்டர்ஸ்மார்கள். இவங்களோட தந்தை மரணிச்சிடுறாங்க. ஏராளமான சொத்து செல்வங்கள் அத குமிஞ்சி இருக்குது.
இந்த சொத்து செல்வங்களை எழுதி சண்டை பிடிச்சி அவங்களுக்கு ஹாஃப் இவங்களுக்கு ஹாஃப் அவங்களுக்கு பிரிச்சு கொள்ளல. 2 பேரும் இருந்து யோசிச்சாங்க. ஃபாத்திமா அல்-ஃபிஅரியா என்று சொல்லக்கூடிய பெண்மணியும் மரியம் என்று சொல்லக்கூடிய பெண்மணியும் 2 பேரும் குந்தி யோசிக்கிறாங்க, என்ன செய்யறது என்ன செய்யறது. மரியம் பல கருத்துக்களை சொன்ன நேரத்தில் ஃபாத்திமா அல்-ஃபிஅரியா என்று சொல்லக்கூடிய பொம்பளை சொல்றா, எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குது, எனக்கு ஒரு ஐடியா ஒன்று வருவது. இப்போது சின்ன சின்ன படிப்புகள் தான் நடக்குது, படிச்சு முடிஞ்சா அதுக்கு பின்னால தடைகளும் தடங்கல்களும் மேற்பட்டு படிப்புக்கு தடையாக இருக்கு. அதனால நாங்க ஒன்று செல்வோம், வரிக்கு இருக்கக்கூடிய சல்லிகளை பொருளாதாரத்தை அமைச்சு பெரிய ஒரு பில்டிங் ஒன்று கட்டிடம் ஒன்று அமைச்சு படிச்சு கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு மேற்படிப்பை ஏற்படுத்துவோம் மேற்படிப்பை ஏற்படுத்துவோம் என்று சொல்லி அந்த கட்டிடத்துக்கு மதுரசத்துல் கஹ்ரவான் கீரவான் என்று வரலாறுகள்ல வந்திருக்குது. கஹ்ரவான் சொல்றாங்க, அதுக்கு பேரிட்டாங்க. அதுக்கு பின்னாலதான் எல்லா துறைகளையும் தொடர்ந்துச்சு. அதுக்கு பின்னாலதான் அமெரிக்காவினுடைய வல்லரசு நாடுகளினுடைய ஆக்ஸ்போர்ட்டுகள் உருவாகிச்சு. எங்கட நாடுல சவுதி அரேபியால பல யூனிவர்சிட்டிகள், எல்லா யூனிவர்சிட்டிகளுக்கும் இந்த ஃபாத்திமா அல்-ஃபிஅரியான்னு சொல்லக்கூடிய அந்த பெண்ணினுடைய ஒப்பீனியன் கருத்தும் அதே போல அவனோட கட்டிடத்துக்கு பின்னாலதான் இவைகள் எல்லாம் அமைஞ்சிச்சு. இப்படி ஏராளமான வரலாறுகளை கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இந்த லெவல்ல பெண்கள் சமூகத்துக்கு பங்களிச்சிருக்கிறாங்க. நான் எப்படி எந்த லெவல்ல இருக்கிறேன்? இந்த கட்டத்தில் புத்திமதி சொல்லக்கூடிய நேரத்திலையும் பாருங்க, சில பெண்மணிகள் அங்கால கோல் பேசிக் கொண்டும் சொந்த தேவைகளோடையும் சொந்த வேலைகளோடையும் நின்று கொண்டிருக்கிறாங்க. ஆனா உள்ளத்துல கவலை இல்லை, நான் எனக்கு மட்டும்தான், நான் சமூகத்துக்கு என்ன செய்கிறேன் என்ற சிந்தனை கிடையாது. கண்ணியமான தாய்மார்களே, இன்றைக்கு பெண்கள் எடுத்துக்கொண்டா வீண் விரயத்தில் மொத்த வடிவமும் அந்த பெண்கள் என்பதை மறந்துடக்கூடாது. வீண் விரயத்தின் மொத்த வடிவங்களும் பெண்கள் என்பதை மறந்துடக்கூடாது. அந்த வீண் விரயம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் முன்னோர்கள் சொல்லுவாங்க, குர்ஆன் அதை சொல்லுது. என்ன சொல்லுது? லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். அல்லாஹ் ஒரு காலமும் அல்லாஹ் நேசிக்க மாட்டான் வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் ஒரு காலமும் நேசிக்க மாட்டான் என்பதாக படிச்சிருக்கிறோம். ஆனா குர்ஆன்ல இன்னும் கொஞ்சம் உள்ளால போயிட்டு பார்த்தா, இன்னல் முபذிரீன் கானு இஹ்வான ஷைத்தான். அல்லாஹு அக்பர். முபذிரீன்கள் என்றால் அறிவுள்ள மிஸ்கின் அறிஞர்கள் நாலா பகுதிகளில் இருக்கிறாங்க. அணுகி கேளுங்க. அது யார் என்று சொன்னால் வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் ஷைத்தானினுடைய சகோதரர்கள் சகோதரிகள் என்பதா குர்ஆன் பேசுது. அதனால வீண் விரயத்தினுடைய மொத்த வடிவங்களை தொடச்சு பார்த்தா, இன்னைக்கு ஆடைகளை எடுத்துக்கொள்ளுங்க. எங்கட பகுதியில் அல்ஹம்துலில்லாஹ் எந்த அளவுக்கு ஆடைகளை பிரிச்சு மேயிறோம். ஒன்று சாடையா சும்மா நோமலா ஆகினாலும் அதை தூக்கெறிஞ்சாச்சு. அடுத்த கட்டம் மன்னிச்சு கொள்ளணும். எல்லாருடைய காதுகளுக்கும் இந்த மாநிலம் போய் சேரணும். அதனால சொல்லி கொடுக்கிறோம், ஆடைகள்ல ஆடை கலாச்சாரங்கள்ல எவ்வளவு இன்றைக்கு வீண் விரயங்கள் நடக்கிறது. கண்ணியமான சகோதரிகளே, திருமணங்களை எடுத்துக்கொள்வோமே. இன்றைக்கு திருமணத்தை எடுத்துக்கொண்டா அதுக்குள்ளால எவ்வளவு ஆடை அலங்காரங்கள், எவ்வளவு கலாச்சாரங்கள், மாற்று மதத்தவர்களுடைய கலாச்சாரங்கள் எவ்வளவு புகுத்தப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மருதோண்டி கல்யாணம் என்று இன்னைக்கு 100 சகன் 80 சகன் 150 சகன் திருமணத்தை விட அன்றைய நைட்டில அல்லாஹு அக்பர் நஊது பில்லாஹ் மருதோண்டி கல்யாணம் என்று இன்றைக்கு எவ்வளவெல்லாம் நடக்கிறது. கணவன் கொஞ்சம் அந்த மௌனமாக ஆகினாலும், கணவன் கொஞ்சம் யோசிச்சாலும், ஒரே ஒரு புள்ளத்தானே, முதல் புள்ளத்தானே, செய்தத்தை செஞ்சிடுவோம் என்று அங்க மோட்டிவேட் பண்றது, அங்க உற்சாகம் ஊட்டுவது. பெண்கள் சமுதாயமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காட்டிய வழியா?
ஷைத்தானுடைய சகோதரன் என்று குர்ஆன் பேசுது. அல்லாஹ் விரும்பாத ஒரு சமூகம் என்று அல்லாஹ் பேசுகிறான் என்றால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதே போல கண்ணியமான சகோதரிகளே, ஈமானி நல்லுள்ளங்களே, ஆடம்பரமான நகைகள் எடுத்துக் கொள்ளுங்க, ஆடம்பரமான நகைகள் எடுத்துக் கொள்ளுங்க. அது இல்ல இது இல்ல, அப்படித்தான் இப்படித்தான். கண்ணியமான சகோதரிகளே, ஆடம்பரமான சுற்றுலாக்கள், இன்னொரு ஆடம்பரமான நிகழ்வுகள் ஏராளமாக நடந்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நாங்க கணவனை தோலை உரிச்சறோம், இல்லைன்ற அளவுக்கு உரிச்சறோம். கடைசி கட்டத்துல கடன்ல முன்னேறி அவர் டிப்ரெஷன் ஆகிறாரே, அவர் சிந்தனை மாற்றத்தில் ஆகிறாரே. ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. கண்ணியமான சகோதரிகளே, ஒரு நாள் தினம் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ஹதீஸ்ல வருது, அழுது கொண்டிருக்கிறாங்க. தஹஜ்ஜுடைய நேரம் கிட்ட வாராங்க. வந்து கணவன் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தலையை தடவுறாங்க. என்னம்மா? இல்ல ஒன்றுமே இல்ல, அனல் மாதிரி அடிக்குது காய்ச்சல், செய்வதறியாது. மீண்டும் இரக்கமா அன்பா கேட்டாங்க. ஒன்றும் பதில் சொல்லல. உற்சாகமா கொஞ்சம் பிடிவாதமா கேட்ட நேரத்துல சொன்னாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொர்க்கத்தின் தாய் தான் சொன்னாங்க. கண்ணியமான சகோதரிகளே, ஏண்ட வாப்பா யாரு? நாயக திலகம் நபிமார்களுக்கு எல்லோருக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க உங்கள்கிட்ட இணைய அனுப்பும் போது, உங்கள்கிட்ட இணைய தரும் போது சில புத்திமதிகள் சொன்னாங்க, அட்வைஸ் பண்ணினாங்க. இன்னைக்கு பொம்பளையோள் தாய்மார்கள் விடாது உன்னை கணவன்கிட்ட புடிச்சு பிரிச்சு மேஞ்சுது, உரிச்செடுத்தது. இன்னைக்கு அவங்களும் நல்ல உற்சாகம் ஊட்டது இல்லைன்ற அளவுக்கு உரிச்செடுக்கக்கூடிய எத்தனையோ பேரை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். நாங்க நிறைய அறிமுகமாக அல்ஹம்துலில்லாஹ் மாசத்துக்கு 100க்கு மேல புதிய முகங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் கொடுக்கிறதுனால உங்களோட காதுகளுக்கு வர்றதை விட எங்களோட காதுகளுக்கு ஏராளமாக வருது. பாத்திமா அம்மையார் சொல்றாங்க, கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே சொல்றாங்க, உங்கள்கிட்ட நான் வரக்கூடிய நேரத்துல நிறைய புத்திமதிகளை சொன்னாங்க. ஆனா சொன்ன நேரத்துல முதலாவது சொன்னாங்க, அருமை மகளே, உங்களுக்கு ஏதாவது தேவைண்டா, ஏதாவது ஆசையா இருக்குதா, நீங்க உங்களை படைச்ச அல்லாட்ட மன்றாடி கேட்டுக்கொள்ளுங்க. உங்களோட கணவன்கிட்ட கேட்காதீங்க. கணவன்கிட்ட கேட்டா இருந்தால் கொடுக்க முடியும், இல்லாட்டி கடனே நீங்க கேட்ட அவங்க கொடுக்கலன்னு கடனாளியாக ஆகிடுவாரே. அதனால கேட்காதீங்க சொல்லிருக்கிறாங்க. அதனால அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்பதாக ஃபாத்திமா அம்மையார் சொல்லிருக்கிறாங்கடா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே. அதே போல இன்னும் எடுத்துக்கொண்டா இன்றைய காலத்தில ஆகப்பெரிய கலாச்சாரம் தான், ஆகப்பெரிய மாற்று மதத்தவர்களுடைய கலாச்சாரம் தான். சின்ன பிள்ளைகள் மாஷா அல்லாஹ் பார்க்கிறதுக்கு அழகாக இருக்குது, நிகழ்ச்சிகளோ கண்கொள்ளா காட்சிகளாக இருக்குது. ஆனால் அதுக்கிடையில செய்யவானம் என்று செல்லல்ல, என்ன சொல்லுகிறோம் என்று சொன்னால் கான்செப்டுகள் எவ்வளவெல்லாம் இன்றைக்கு அந்நிய கலாச்சாரங்கள் பூந்துட்டு அதற்காக வேண்டி ஒன்றும் விளங்குதில்லை. எவ்வளவு கலாச்சாரங்கள், ஆடைகளை எடுத்துக்கொள்ளுங்க, அந்த நிலவரங்களை எடுத்துக்கொள்ளுங்க, அதுக்கு முக்கிய கவனம் செலுத்தப்படுவது. ஆனால் பள்ளிக்கூடம், குர்ஆன் ஓதுதல், குர்ஆனோட சம்பந்தப்பட்ட ஹதீஸோட சம்பந்தப்பட்ட செயல்களுக்கு எங்களோட குழந்தைகளை எவ்வளவு ஈடுபடுத்துகிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவ்வாறான எல்லா நிகழ்வுகளையும் இன்றைய காலத்துல பெண்கள் பின்தங்கிய நிலையில தான் இருக்கிறோம். கண்ணியமான சகோதரிகளே, தாய்மார்களே, தலைக்குள்ளால் எடுங்க, கொஞ்சம் யோசிங்க. அடிக்கடி நாங்க எல்லாருக்கும் சொல்லுவோம், நாங்க 2வது கேள்விக்கு இடம் வச்சிடக் கூடாது. ஒரே ஒரு கேள்வி தான் உள்ளத்துக்குள்ளால நினைங்க, நான் என்னுடைய குழந்தைகளுக்கு தாய், அந்த நேரத்தில்
அந்த குழந்தைகளுக்குரிய வழிகாட்டுதல்கள் எப்படி நடக்குது, அவன் இப்படி செய்யறான், இவன் இப்படி செய்யறான், அந்த முறையில் நடக்கிறான் என்றெல்லாம் இன்றை கத்துகிறோம், கதறுகிறோம், டிப்ரெஷனாக ஆகுகிறோம். அரசன் எவ்வளியோ குடிகளும் அவ்வளியே என்று சொல்லுவார்கள். தாய்மார்களே, சரியாக வளர்த்து கொள்ளணும் குழந்தைகளை. அதாக பெரிய அமானிதம். இதோட நிறுத்துறதல்ல. குழந்தை வளர்ப்பு என்று சொல்லக்கூடியது குழந்தை பெற்றெடுக்கிறதுல இருந்து அந்த குழந்தைகளை ஒப்படைக்கும் வரைக்கும் எங்கட பொறுப்பு என்பதை மறந்துடக் கூடாது. பொறுப்பு என்பதை மறந்துடக் கூடாது. உள்ளத்துக்குள்ளால எடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு என்றால், குழந்தை வளர்ப்பு என்று சொல்வது எங்களால முடியாது. அதுல 2 வகை இருக்குது. வளர்ப்பு ஒன்று, வழிகாட்டுதல் ஒன்று இருக்குது. வளர்ப்பு ஒன்று, வழிகாட்டுதல் ஒன்று இருக்குது. வளர்ப்பு எங்களால முடியாது, ஆனா வழிகாட்டுதல் தான் எங்களால முடியும். வளர்ப்பு எங்களால முடியாது, அது வல்லவனுக்கு தான் முடியும். வளர்ப்பு எங்களோட சம்பந்தப்படுவது இல்ல, வழிகாட்டுதல் தான் எங்களோட சம்பந்தப்படுது. அதனாலதான் அடிக்கடி சொல்லுவோம், குழந்தைகள் இருக்கிறாங்களே, குழந்தைகள் கெட்ட வார்த்தை பேசுறது இல்லை. குழந்தைகள் கெட்ட வார்த்தை பேசுறது இல்லை. குழந்தைகள் கேட்ட வார்த்தை தான் பேசுறது. எங்கிட்ட இருந்து எப்படி கேட்கிறாங்க, எங்கட கணவன் இருந்து எப்படி கேட்கிறாங்க, வீட்டுக்குள்ளால எப்படி பேசப்படுவது என்பதை நுண்ணியமாக அறிஞ்சித்தான் அதை செயல்படுத்துறாங்க. கண்ணியமான சகோதரிகளே, தாய்மார்களே, எங்கட வழிகாட்டுதல்கள் பால் ஊட்டுவதிலிருந்து ஒரு அளவு வரும் வரைக்கும், ஒரு வயது வரும் வரைக்கும் அழகான முறையில வழிகாட்டிடணும். இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சொல்றாங்க, நான் 7 வயசுல நான் ஹாஃபிதுல் குர்ஆன், குர்ஆன் முழுதாக பாடமாக்கிட்டேன். 9 வயசுல முஅத்தா மாலிக்கு நான் பாடமாக்கி முஅத்தா மாலிக்ல ஹாஃபிதாக ஆகிட்டேன். இப்படி ஏராளமான விஷயங்களை நான் ஏடுகள்ல என்னுடைய உள்ளங்கள்ல பதிய செஞ்சிட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் என்ற தாய் என்பதை உரத்து சொன்னார்கள் உலகத்துக்கு. என்ற தாய் என்பதை உரத்து சொன்னார்கள் உலகத்துக்கு. அதனால காரணத்தை சொல்றாங்க இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹ், என்ற தாய் தான் காரணம். அதுக்குள்ளால காரணம் என்ற தாய் அடிக்கடி சொல்லுவா, என்ற தாய் எனக்கு பாலூட்டக்கூடிய நேரத்தில், அல்லாஹு அக்பர், ஒதுவெடுக்காம பாலூட்டியது கிடையாது. ஒதுவெடுத்துக் கொண்டுதான் எனக்கு பால் ஊட்டுவாய். இபாதத்தாக அன்றைய காலத்தில் கணிச்சிருக்கிறாங்க. ஆனால் அதனாலதான் அன்றைய காலத்தில் புகாரி இமாமையும் அன்றைய காலத்தில் இமாமுனா ஷாஃபியையும் இப்படி சிறப்பான செழிப்பான சமுதாயத்தை உருவாக்கி பெண்கள் சமூகத்துக்கு கொடுத்தாங்க. இன்னைக்கு நானும் நீங்களும் பிரயோஜனம் அடைகிறோம். இன்னொரு வரலாறு ஞாபகத்துக்கு வருகிறது. ஆஜா முஈனுத்தீன் திஸ்திரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய வரலாறு எந்த அளவுக்கு என்று சொன்னால், டெல்லியில் இருந்து லாகூர் வரைக்கும் போறாங்க. போற நேரத்தில் 90,000க்கு மேற்பட்ட மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. வந்து சொல்றாங்க, மகன் இப்படியான சுவாரஸ்யமான செய்திகளை சொன்ன நேரத்தில் தாய் சொல்றா, மகனே இவ்வாறான நிகழ்வுகள் நடக்கலண்டா என்று சொன்னாதான் ஆச்சரியம். நடந்த ஆச்சரியம் இல்ல, கணம் ஒன்று இருக்குது. உள்ளால வாடிய போட்டு தண்ணி எடுக்கிறோம். தண்ணி வாரது என்பது ஆச்சரியம் அல்ல, தண்ணி வரலண்டா தான் ஆச்சரியம். அது மாதிரி நடக்கணும். ஒதுவில்லாம உனக்கு பால் ஊட்டல்ல, என்ற தலையில முந்தானைய போடாம பால் ஊட்டல்ல. அதே போல உனக்கு பால் ஊட்டக்கூடிய நேரத்தில் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மீது ஸலவாத்து சொல்லாம பால் ஊட்டல்ல என்பதாக ஆஜா முஈனுத்தீன் திஸ்திரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய தாயார் புத்திமதி சொல்றாங்க. நாங்கள் இன்னைக்கு பால் ஊட்டக்கூடிய விதம், எங்கட சோல் எங்கேயோ யாரும் கேட்ட சொல்லு, என மாப்பிள்ளத்தான் இருக்கிறாரு,
பிள்ளைகள் தான் இருக்கிற, வாப்பா தான் இருக்கிற, அது ஒரு புறம். ஒரு வகையில பால் ஊட்டுவது, ஒரு கையில புள்ளை இருந்தாலும் அடுத்த கையில உலகம், அடுத்த கையில உலகம். போனை வச்சு பால் குடிச்சு கொண்டே இருக்கிற பிள்ளைகள் இவங்க உலகத்துக்கும் சுத்துறது. வாட்ஸ்அப்ல அங்க அனுப்புறது, இங்க அனுப்புறது, அது இது எல்லா டஸ்ட்பினையும் எல்லா ஊத்தைகளையும் பார்த்து பார்த்து கவர்ச்சி அடையுது. இறுதியில குழந்தை பால் குடிச்சது கூட விளங்குறது இல்லை. அதாவது அந்த மாதிரி சிந்தனையோட நாங்க பால் ஊட்டினோம் என்றா கோச்சு கொள்ளவான சகோதரிகளே, ஈமானி நல்லுள்ளங்களே, அது பாலாக போகாது, பசி தீரும். அதால நல்ல சிந்தனைகள் உணர்வுகள் வெளிவராது என்பதுதான் உலமாக்கள் சொல்லக்கூடிய கருத்து. அதனால கண்ணியமான தாய்மார்களே, குழந்தைகள் என்று சொல்லக்கூடியது அழகாக முறையாக சரியாக வழி நடத்தப்படணும், அழகாக முறையாக வழி நடத்தப்படணும். அதாவது எந்த அளவுக்கு என்று சொன்னால், எங்களோட பள்ளிக்கூடம் இருக்கிறதானே, பள்ளிக்கூடம் இருக்கிறதானே, பள்ளிக்கூடத்தை நாங்க எவ்வளவு கவனம் செலுத்துகிறோம், ஸ்கூல்களை எவ்வளவு கவனம் செலுத்துகிறோம், நர்சரிஸ்களை எவ்வளவு கவனம் செலுத்துகிறோம், அதுல படிச்சு கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களோட எவ்வளவு பாண்ட், நாங்க எவ்வளவு தொடர்புகள் என்னெல்லாம் கொடுக்கிறோம், அவங்களை எவ்வளவு சந்தோஷம் ஊட்டுகிறோம். இந்த குர்ஆனின் பக்கம், இந்த ஹதீஸில் போதிக்கப்படக்கூடிய இடத்தின் பக்கம், அங்கே இருக்கக்கூடிய முஅல்லிமாக்கள், அதாவது ஹஸரத்துமார்களை எவ்வளவு சந்திக்கிறோம். அவங்க எங்கட குழந்தைகளை குர்ஆனுக்குரியவர்களாக ஆக்கி இருக்கிறாங்க. இந்த திறமைகளை நானும் வந்து உறவர்கள் இருந்து பார்த்தேன். எவ்வளவு அழகா செய்யறாங்க, எவ்வளவு கண்களுக்கு விருந்தா இருக்குது. அத்தனைக்கும் காரணம் இந்த உலமாக்கள் தான சகோதரிகளே. அவங்களோட நாங்க எவ்வளவு தொடர்புகள். குர்ஆன் அலிஃப் பாவுல இருந்து இறுதி வரை 30 ஜுஸுக்களையும் அழகாக சொந்த புள்ள மாதிரி அழகாக வழிகாட்டி பூர்த்தியா ஓத வச்சு உங்களோட கரங்கள்ல கொடுக்கிறாங்க. நாங்க அவங்களுக்காக வேண்டி உள்ளங்கள் சந்தோஷம் அடையும் வகையில என்ன செஞ்சிருக்கிறோம்? ஒரு விதம் அவங்களோட பேசியதே கிடையாது. பல மாசங்கள், பல நாட்கள், பல வாரங்கள் அவங்களோட எந்த தொடர்பும் இல்லை. போறான் வாரான், போறான் வாரான், ஸ்கூலுக்கு போறான் வருகிறான், நர்சரிக்கு போற வாரேன். அவங்கள விஷயங்கள்ல 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா எவ்வளவு விசாரிச்சு, எவ்வளவெல்லாம் கேள்விக்கு மேல கேள்விகளை கேட்டு எவ்வளவெல்லாம் தொடர்போடு இருக்கிறோம். எங்களோட உள்ளங்கள்ல குர்ஆனினுடைய மஹப்பத் இல்ல, எங்கட உள்ளங்கள்ல ஹதீஸுடைய மஹப்பத் இல்ல. அதனாலதான் அவங்களோட இந்த தொடர்பும் இல்ல. ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. இஸ்லாமிய உலகம் பேசுது, 5வது கலீஃபா என்று பேசக்கூடியவர் தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் இவர்கள் இஸ்லாமிய வரலாறுகள், இஸ்லாமிய வரலாற்று சீதேவிகள் சொல்றாங்க 5வது கலீஃபா. 5 இல்லை என்றாலும் அவங்க அதாவது முன்னுதாரணமாக இருக்கிறாங்க. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவங்களோட வாப்பா உமர் ரஹ்மத்துல்லாஹ் அவங்கள தான் பேசுறாங்க. அவங்களோட வாப்பா அப்துல் அசீஸ் இவரு மிஸ்ர் தேசத்தினுடைய ஒரு கவர்னராக இருந்தார். மிஸ்ர் தேசத்தினுடைய கவர்னராக இருந்தார். ஏன் நாங்க எங்கட வாழ்க்கையில பள்ளிக்கூடம் அனுப்புகிறோம், நடத்தக்கூடியவர்களுக்கு எந்த வகையிலையும் உதவிகள் இல்லை, எந்த வகையில உதவியா இருக்கிறோம். அப்படியே 30 நிமிஷம் முடிச்சுட்டான், இந்த ஆதரத்துல கொண்டு வந்து ஒரு ஹதியாவை கொடு, சந்தோஷமூட்டிய வரலாறுகள் கிடையவே கிடையாது. இந்த பகுதிகளில் எல்லாம் நிறைய தொடர்பை இல்லை. ஆனா வேற வேற குடும்ப பகுதிகளில் எல்லாம் மஷாலா நிறைய கவனிக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல வரல. என்றாலும் எல்லாரும் எவ்வளவு போனுக்காக வேண்டி, ரீலோடுக்காக வேண்டி, ஆடம்பரங்களுக்காக வேண்டி எவ்வளவு அள்ளி இறைக்கிறோம். ஒரு ஹசரத்துக்கு ஒரு எம்லப்ப, ஒரு ஆடையே, ஒரு ஜிப்பாவே, வீட்டு தேவைகளை ஏதாவது செஞ்சா உள்ளங்கள். கண்ணியமான சகோதரிகளே, நாங்க செய்த அமல் இருக்குதான் 5 நேர தொழுகை, நோன்பா இருக்கலாம், ஜகாத் சதகாவா இருக்கலாம், ஹஜ் உம்ராக்களாக இருக்கலாம். நாங்க செய்த அமலை விட இன்னொருத்தர் அமலுக்காக வேண்டி உருவாக்குறமே, அந்த தாக்கம் நாங்க செய்யக்கூடிய அமல்களை விட பலமானது என்பதை யாரும் மறந்துடக் கூடாது. அதனால கண்ணியமான சகோதரிகளே, தாய்மார்களே, அதனாலதான் இந்த வரலாறு சொல்லுகிறோம். பள்ளி கூடங்களோட தொடர்பு இருக்கிறத போல, அதாவது ஸ்கூல்களோட நர்சரிகளோட நடத்தக்கூடிய ஒரு தொடர்பு இருக்கிறத போல
பள்ளிக்கூடம் நடத்தக்கூடியவர்களோடையும் அல்லாஹ்க்காக வேண்டி குர்ஆனினுடைய மகத்துவம் எங்களை உள்ளங்களை இருக்கிறத வெளிப்படுத்தும் வகையில தொடர்பாக இது கேளுங்க விஷயங்களை எப்படி ஓதுறான் புறபாடு குறுபாடு எல்லா விஷயங்களையும் கேளுங்க என்பதாக சொல்லிக் கொடுக்கிறோம். இப்போ உமர் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் மிஸ்ர் தேசத்துடைய கவர்னரா இருக்கிறாரு. அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் தனது மகன் உமர் ரஹ்மத்துல்லாஹ் உமர் இப்னு அப்துல் அசீஸ் 5வது கலீஃபான்னு சொல்றோமே, உமர் ரஹ்மத்துல்லாஹ் அவங்கள யோசிச்சாங்க. மிஸ்ர்ல இருந்து அந்த வட்டத்துக்குள்ளால இருந்து யோசிக்கிறாங்க, எங்கட மகனை அப்படியே கூட்டிக்கிட்டு போய் மதீனால ஒரு ஆசிரியர்கிட்ட ஒப்படைப்போம், அவர்கிட்ட கொடுத்தா சரியா வரும் என்று கொண்டு போய் கொடுக்குறாங்க. சாலிஹ் இப்னு கைசான் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியர்கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இவங்க மிஸ்ருக்கு வந்துடுறாங்க. மிஸ்ருக்கு வந்ததுக்கு பின்னால ஒரு நாள் அந்த சாலிஹ் இப்னு கைசான் ரஹ்மத்துல்லாஹ் ஒரு நாள் அசருடைய தொழுகை மிஸ் ஆகி தொடர்பு இருந்ததுனால உடனே எழுதுறார். அன்றைய காலத்துல ஒன்றுமே இல்லை, தொலை தொடர்பு சாதனங்கள் இன்னைக்கு மாதிரி. உடனே லெட்டர் எழுதி அனுப்புறாங்க. அங்க வாப்பாக்கு அனுப்பின உடனே வாப்பா அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க அனுப்பின உடனே எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு இங்க ஓடி வாராங்க. வந்து காரணத்தை பார்த்தா மகண்ட முடி கொஞ்சம் கூடுதலா தலையில இருக்கு. முடி இந்த காரணம் பாரு. உடனே அவங்களோட மினிஸ்ட்ரி பகுதியில் இருந்து ஒரு பாபரை கொண்டு முடி அப்படி வலிச்சாங்க. ஆசிரியர் சொன்னார், பேரண்ட்ஸ்மார்கள் கவனம் எடுத்தாங்க. பேரண்ட்ஸில் கவனம் ஆசிரியரை வச்சிருக்கிறாங்க. தொடர்பு வைக்கிறதுனால அந்த குழந்தை எவ்வளவுக்கு மாறி இருக்குது. பின்னால விட்டுட்டு போயிட்டாங்க மிஸ்ருக்கு. பின்னால காலம் மதீனத்துக்கு ஒரு முறை வாராங்க. அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் வந்து கேட்கிறாங்க, சாலிஹ் இப்னு கைசான் ரஹ்மத்துல்லாஹ் அவங்கள்ட்ட எப்படி ஏண்ட மகன்னு கேட்கிறாங்க. சாலிஹ் இப்னு கைசான் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சொல்றாங்க, நாங்க வரலாற்றுல எத்தனையோ இமாம்களுக்கு பின்னால நின்று தொழுதிருக்கிறோம், எத்தனையோ இமாம்களுக்கு பின்னால நின்று தொழுதிருக்கிறோம். ஆனா உங்களோட மகன் உமர் ரஹ்மத்துல்லாஹ் உமருக்கு பின்னால நின்று தொழும்போது வரக்கூடிய ஒரு பயம், ஒரு அச்சம், ஒரு தக்வா வேற யாருக்கு பின்னால நின்று தொழுதாலும் வராது என்பதை சொல்லி கொடுக்கிறாங்க. அன்றைய காலத்தில் அந்த நிலவரம் இருந்ததுனால அல்லாஹ் எவ்வளவு ஒளிகளை, சூரியன்களை, சந்திரன்களை, நட்சத்திரங்களை வீட்டுக்குள்ளால் வெளியாக்கி கொடுத்தான். வெளியாக்கின அல்லாஹ் மௌத்தாகிட்டானா இல்லையா? அவன் இப்போ கண்ணியமான ஈமானிய நல்லுள்ளங்களே, இப்பவும் அவன் இருக்கிறான். நாங்க தயாரில்லை. அந்த ஆசிரியர்களோட, ஆசிரியைகளோட, ஹஸரத்துமார்களோட தொடர்போட நீங்களும் ஆசிரியர் மூளைமார்கள் ஹஸரத்துமார்களும் சேர்ந்து அந்த குழந்தைகளை மோட்டிவேட் பண்ணினீங்கடா, அந்த குழந்தைகள் இதே போல உமரை போல, இதே உமர் இப்னு அப்துல் அசீஸை போல, இதே போல ஹசன் ஹுசைனை போல உருவாகி உலகத்துக்கே வெளிச்சமாக மாறுவாங்க என்பது சந்தேகம் இல்லை. அதனால கண்ணியமான தாய்மார்களே, உள்ளத்துக்குள்ளால எடுங்க. குழந்தைகளை பத்தி அழகாக நிறைய சொல்லிக் கொண்டே போகலாம். அதனால குழந்தைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் வழிகாட்டப்பட வேண்டியவர்கள். அவங்களுக்கு முன்னால என்ன பேசணும், அவங்களுக்கு முன்னால என்ன பேசணும், அழகான வார்த்தைகளை அழகான முறையில பேசணும். இல்லை என்று சொன்னால் அந்த குழந்தைகளும் பழைய குருடி கதவை துரடி என்று சொல்லுவார்களே, அந்த குழந்தைகளும் அதே மாதிரி வித்தியாசம் இல்லாம வளர ஆரம்பிப்பாங்க. அதான் இன்றைய நாள்ல இருந்து சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சொல்றாங்க, என்ற மகனினுடைய மாற்றத்துக்காக, என்ற மகனினுடைய அதாவது திருத்தத்துக்காக 3 வருஷ காலம் இஸ்திக்ஃபார் செஞ்சு சிறப்பா செழிப்பா அழகாக அந்த குழந்தைகளை நாங்க அமைச்சோம் என்பதாக சொல்லிக் கொடுக்கிறாங்க. அதனால கண்ணியமான தாய்மார்களே, உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது, நிறைய பொறுப்புகள் இருக்குது. வீட்டுக்குள்ளால இருந்து கொண்டு போன்ல அந்த வெப்ப இந்த வெப்ப அந்த வெப்சைட்டுக்கு போறது, இந்த வெப்சைட்டுக்கு போறது, இதுகள் தான் எங்களோட நோக்கமாக இருக்குது. சாலையா வேலை செய்ய வேண்டாம். கண்ணியமான சகோதரிகளே, 4 நாள் 5 நாளைக்கு பின்னால இத்தனை மணிக்கு என்ன டேட்டா பேஸ் முடியுது, 12 மணிக்கு முடியுது, 3 நாளைக்கு முன்னாலே கணவனை தட்ட ஆரம்பிக்கிறா, ஏன் டேட்டா முடியுது, இந்த நாளோட முடியுது, போற்றுங்க போற்றுங்க. கண்ணியமான சகோதரிகளே, உள்ளங்கள்ல கை வச்சு பாருங்க, ஏண்ட குழந்தைகள் சுபகில்லாம
என்ற குழந்தைகள் நுகர் இல்லாம என்ற குழந்தைகள் தொழுகையோட சம்பந்தம் இல்லை, ஓதலோட சம்பந்தம் இல்லை. ஆனா உள்ளத்துல நான் உள்ளத்தை தொட்டு பேசுறேன். என்ற போன்ல சார்ஜ் குறைஞ்சிட்டு, என்ற போன்ல டேட்டாபேஸ் முடிஞ்சிட்டு, என்ற போன்ல வாட்ஸ்அப் வேலை செய்தில்ல, குழந்தைகள் தொழாதத்துக்கு கவலை இல்லை. ஆனா இவைகளுக்கு படக்கூடிய கவலைகள் அல்லாஹு அக்பர் உங்களோட காதுகளுக்கு வர்றதை விட எங்கட காதுகளுக்கு வருது. எனக்கு எந்த அளவுக்கு பெண்கள் இருக்கிறாங்கடா சம்பந்தப்பட்டதனால சொல்லுகிறோம். அண்மையில ஒரு பகுதி தேவையில்லை, கல்யாணத்துக்கு அந்த பெண்மணி மகரிபு இஷாக்கு பின்னால திருமணம். இந்த பகுதியில் பகலில் நடந்தாலும் நிறைய பகுதிகளில் நாடளாவிய இறுதியில் நைட்ல செய்வாங்க. எந்த அளவுக்குண்டா பல ஆயிரங்கள் கொடுத்து பெண் உடுப்பாட்டப்பட்டிருக்கிறாள். இது குர்ஆன் ஹதீஸ் அல்ல, இது குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லல, பிராக்டிகலியா நடக்கக்கூடிய நிகழ்வை சொல்லிக் கொடுக்கிறோம். எந்த அளவுக்குண்டா அந்த பொன்னுடுப்பாட்டிய பெண்ண எல்லாரும் வந்து சொல்றாங்க அப்படியே இஸ்தாதுல. அது வேற ஒரு கலாச்சாரம், அது மாற்று மத கலாச்சாரம், அது ஒரு பகுதி. அதை பேசுறேன்னா பேசிக்கொண்டே போகலாம். சொல்றாங்க எல்லாரும் தொழுகிற வானம், ஒதுவெடுக்க வானம், அப்படியே உட்கார்ந்துக்கோ. இத்தனை ஆயிரம் செலவழிச்சு செய்திருக்குது, ஆனா இப்ப ஒன்றும் செய்யாத அந்த பெண் ஏதோ சாலிகான ஒரு பெண்ணாக இருந்ததுனால அந்த பொம்பளை சொல்றா, அந்த பெண்மணி சொல்றா, அந்த பெண்மணிக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும், எதுதான் தடை தடங்கல்கள் வந்தாலும் நான் மகரிபு தொழுதுதான் ஆகுவேன், இஷா தொழுதுதான் ஆகுவேன். எடுத்த எடுப்புல அந்த உறவுக்கார ஒரு பெண்மை என்ன இந்த கட்டத்தில் அறப்படிக்கிறாய் என்று அரைஞ்ச வரலாறுகளும் எங்களோட காதுகளுக்கு வந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த அளவுக்கு பெண்களுடைய செயல்கள் அடிமட்டமாகிக் கொண்டிருக்கிறது. உள்ளத்துக்கு எடுங்க, நான் படைச்சவன் விரும்பும் வகையில என் வாழ்க்கை எப்படி நடந்திருக்குது, படைப்பினங்கள் விரும்பும் வகையில எந்த அளவுக்கு நடக்குது. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அப்படித்தான் இன்றைக்கு நிறைய நடக்குது. அதனால எங்களோட வாழ்க்கையில பொறுப்புகள் இருக்குது. ஒரு பொறுப்பை சொன்னோம், படைச்சவனோட சரியான லிங்க தொடர்பை சரிப்படுத்திக் கொள்ளுங்க. இஸ்லாமிய உலகத்தில பெண்கள் சரியான வகையில தொடர்பு அல்லாஹ்வோட இருந்தாங்க, சமூகத்துக்கு பலனுள்ளவங்களாக மாறினாங்க என்பது ஆரம்பத்தில் சொன்னோம். அப்படி லெவல்ல நிலைமையில இருந்த பெண்மணிகளால் இன்னைக்கு பிச்சை போட்ட மாதிரி அவங்க விட்டு சென்றவைகளை இன்னைக்கு அழகாக நாங்கள் அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். அதே போல இரண்டாவது பொறுப்பு தான் குழந்தைகளை பத்தி சொன்னோம். குழந்தைகள் கைவிடப்பட்டிடக் கூடாது, குழந்தைகள் அழகாக அரவணைக்கப்படணும், குழந்தைகள உள்ளங்களுக்கு அல்லாஹ் கதரத்து போகணும், குழந்தைகள உள்ளங்களுக்கு அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னுடைய முஹப்பத் செலுத்தப்படணும். சஹாபாக்களுடைய சஹாபி பெண்மணிகளுடைய அந்த பெரும் விதங்கள் மதிப்பு மரியாதைகள் உயர்த்தப்படணும் என்பதை அடிச்சு சொல்லுகிறோம். உள்ளத்துக்கு எடுங்க, நிதானமா யோசிங்க. பெண்ணே, இஸ்லாத்தின் கண்கள் என்பதை மறந்துடாதீங்க. சிப்பிக்குள் மறைந்திருக்கும் முட்டை போன்றவர்கள் பெண்கள் என்பதை அடைச்சி இந்த பூமிக்கு மேலால வாழ்ந்து விட்டு சென்றார்கள். இன்றைக்கு நாங்க இங்க அடிமட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதனால சொல்லப்பட்ட விஷயங்களை வாழ்க்கையில் எடுங்க. அடுத்த பொறுப்பு தான் ஆக பெரிய பொறுப்பு. அடுத்த பொறுப்பு தான் ஆக பெரிய பொறுப்பு. என்னென்று சொன்னால், கணவன்மார்களுக்கு நான் எந்த அளவுல மனைவியாக இருக்கிறேன், நான் எந்த அளவுக்கு மனைவியாக இருக்கிறேன். கணவன் ஒரு விதம், மனைவி நான். அடிக்கடி நான் சொல்லுவேன், நான் பெண்களே நீங்க கொஞ்சம் யோசிங்க, நான் எப்படி கணவனோட, நான் எப்படி குழந்தைகளோட, நான் எப்படி உம்மா வாப்பாவோட நடக்கிறேன் என்பதை கொஸ்டின் மார்க்காக நிறுத்தி செயல்படுத்தணும். கணவன்மார்கள் நாங்க இன்னைக்கு நினைக்கிறோம், ஏண்ட கணவன் யாரையும் பார்க்க கூடாது, ஏண்ட கணவன் பத்தினி போல. கணவன்மார்களும் இருக்கிறாங்க, நான் எல்லாரையும் மேஞ்சி போவேன், ஆனா ஏண்ட பொண்டாட்டி யாரையும் பார்க்க கூடாது. அதே மாதிரி தான் சில பெண்மணிகள், ஏண்ட கணவன் யாரையும் பார்க்க கூடாது, ஆனா நான் எல்லாரையும் பார்ப்பேன். இன்னைக்கு இப்ப ரோட்டுகள்ல பாருங்க, பெரிய பெரிய போனுகளோட இன்னைக்கு எந்த அளவுக்குண்டா
ஹேண்ட்பேக் அளவுக்கு போன் வந்துட்டு சில பேர் பெண்களை பார்த்தா ஹேண்ட்பேக்கு வெளியே விலகுது அந்த போன், அவ்வளவு பெரிய போன். என்னதான் இருக்குதோ கண்ணியமான தாய்கள் தாய்மார்களே, சிரிப்புக்கு சொல்லல, நாங்க இப்படியான செயல்பாடுகளை செய்ய ஆரம்பிச்சோம் என்றா வீட்டுக்குள்ளால எதிரிகள் எத்தனையோ பேர் சொல்றாங்க, ஹசரத் என் கணவன் அவ்வளவு அநியாயம் செய்யறாரே, என் கணவன் அவ்வளவு துன்புறுத்துறாரே, என் கணவன் சரியா எதிரா செயல்படுறாரே, நிம்மதியா இருக்க முடியதில்லை. நாங்க படைச்சவனுக்கு சரியா வழிபடலன்னா படைப்பினங்களை அல்லாஹ் சாட்ட செய்வான் தானே. அதனால கண்ணியமான தாய்மார்களே, எங்கட கணவன்மார்களோட நாங்க எப்படி நடக்கிறோம்? அடிக்கடி 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 காலையிலையும் மாலையிலையும் எங்களுக்கு யாரும் அல்ல தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு, தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு யாருக்கு முன்னாலே கை நீட்டாம, அதாவது கண்ணியமா வாழ்வதற்கு அந்த கணவன் தான காரணமாக இருக்கிறாரே. ஒரு நாள் சரி, மாஷா அல்லாஹ், எனக்காக வேண்டி எவ்வளவெல்லாம் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டு வாரீங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும் என்று அவங்கள புகழ்ந்த கட்டங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க நாங்க 4 செவருக்குள்ளால மட்டும் நிக்கிறோம், 4 பகுதியில மட்டும் பார்க்கிறோம். ஆனா வெளியால போனாங்கண்டா கல்லையும் முள்ளையும் மேடையும் பள்ளத்தையும், அதாவது சூழ்ச்சிக்காரர்களை நல்லவர்களை கெட்டவர்களை சந்திச்சு எல்லாத்தையும் சந்திச்சுட்டு வீட்டுக்குள்ளால வந்த உடனே கண்ணியமான தாய்மார்களே, உங்களை கண்ட உடனே, குழந்தைகளை கண்ட உடனே மறந்து, அதாவது எதுவுமே இல்லாத அமைப்புல வந்து சந்தோஷமா இருக்கிறாங்களா இல்லையா? அதனால அப்படிப்பட்ட தந்தை, அதாவது கணவன்கள் இருக்கிறாங்களே, முடியுமானதோ அவங்களோட விஷயங்கள்ல கவனம் செலுத்தி கொள்ளணும். ஏண்டா வாழ்க்கையில பெரிய விஷயம், அதாவது எவ்வளவு வரலாறுகளை சொல்லிக் கொண்டே போகலாம். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களை தெளிவாக விளங்கப்படுத்தினோம். எந்த அளவுக்கு வறுமையாக இருந்தாலும் எவ்வளவு அழகாக நடந்திருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோட எவ்வளவு அழகாக நடந்திருக்கிறாங்க. அதனால கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, காலையில போவாங்க, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில போவாங்க, மாலையில வருவாங்க, அழகாக போவாங்க, பசுந்தா போவாங்க. வரும்போது ஆடைகள் எல்லாம் அதாவது ஒரு விதமான அமைப்புல வெளியே போவாங்க. ஆனா மாலையில வரும்போது முன்னுக்க வாசலுக்கே வந்துடுவாங்க. இன்னைக்கு நாங்க பாப்பா வாரதும் விளங்குது இல்ல, கணவன் வாரதும் விளங்குது இல்ல, வந்தாலும் ஏதாவது கேட்டாலும் தண்ணி தாம்மா, அருமை மனைவியை தண்ணி கொஞ்சம் கொடுமா, டீ கொஞ்சம் ஊத்தித்தாம்மா, பிளேண்டி கொஞ்சம் ஊத்தித்தாம்மா, இனி கொஞ்சம் என்ன வேலையா இருக்குது. எத்தனையோ நீங்கள் அப்படியா இருக்க மாட்டீர்கள். எத்தனையோ பெண்மணிகள் நடந்து கொள்கிறாங்க, காதுகளுக்கு வருகிறது, இனியும் கொஞ்சம் இவ்வளவு நேரம் வேலையா இருந்த, அப்படி இப்படி என்று ஏராளமான வார்த்தைகளை சொல்லுகிறாங்க. ஆயிஷா அம்மையார் கணவன் அந்திக்கு வரும்போது எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு முன்னுக்க வாசலுக்கு வருவாங்க. வந்து என்ன சொல்லுவாங்க? லனா ஷம்சுன் வலில் ஆஃபாகி ஷம்சுன் வஷம்சு தஜ்ரி பஅதல் ஃபஜ்ரி வஷம்சு தஜ்ரி பஅதல் இஷாஇ. அழகான வரிகள்ல அழகான பாடல்களை பாடி தன்னுடைய கணவனை சந்தோஷமூட்டுவாங்க. அதனாலதான் சொல்லிக் கொடுக்கிற சொல்லுவாங்க, முழு உலகத்துக்கு ஒரு சூரியன் இருக்கிறது, எனக்கு ஒரு சூரியன் இருக்கிறது. முழு உலகத்துக்கும் அல்லாஹு அக்பர் இருக்கக்கூடிய சூரியன் ஃபஜ்ருக்கு பின்னால உதிக்கும், என்னுடைய சூரியன் இஷாக்கு பின்னால உதிக்கும் என்று அழகாக அதாவது அரவணைச்சி வார்த்தைகளை சொல்லுவாங்க. ஒரு நாள் தினம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க பார்த்து கொண்டிருக்கிறாங்க. யார? அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்களை ஆயிஷா ரலியல்லாஹு பார்த்து இடையில எட்டி பார்க்கறாங்க. அந்த நேரத்துல என்னமா பாக்குறீங்க? நாங்க முன்னால சொன்னோமே, அடிக்கடி கணவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அடிக்கடி தேங்க்ஸ் ஜஸாக்கல்லாஹ் சொல்லணும், அடிக்கடி அவங்கள புகழணும்.
இந்த நிலவரங்கள்ல நாங்க நடக்கலன்னா அவங்க எதிரா செயல்பட ஆரம்பிப்பாங்க. அரவணைப்பும் அன்பும் காட்டப்படலன்னா எதிரா செயல்பட ஆரம்பிப்பாங்க. அதனாலதான் சொல்லிக் கொடுக்கிறோம், கண்ணியமான தாய்மார்களே. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடைக்கிற எட்டி பார்த்தாங்க. பார்த்த நேரத்தில் என்னமா பாக்குறீங்க? இல்லையா ரசூலல்லாஹ், அல்லாஹ்ட தூதரே, அன்பு கணவரே, உங்களோட அழக பார்க்கும் போது சரியான சந்தோஷமா இருக்குது, நீங்க சரியான அழகா இருக்கிறீங்க சொல்லிட்டு சொல்றாங்க. ஆயிஷா அம்மையார் அன்றைய காலத்துல ஜுலைகா அம்மையார், யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய மனைவி ஜுலைகா அம்மையார், யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அன்னவர் அழக கண்டு அன்றைய கால பெண்மணிகள் என்ன செஞ்சாங்க? எப்பல் கொடுத்த நேரத்தில் எப்பலை வெட்டுறதுக்கு பதிலா கையை வெட்டி கொண்டாங்க தானே யா ரசூலல்லாஹ். உங்களோட அழக கண்டாங்கண்டா கையை வெட்டுவதற்கு பதிலா இருதயத்தை வெட்டி கொள்ளுவாங்க யா ரசூலல்லாஹ். எவ்வளவு புகழ்ச்சி. வருவாங்க வீட்டுக்குள்ளால, வந்தாலும் என்ன சொல்லுவாங்க? அல்லாஹு அக்பர். ஆயிஷாமா தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கிடுவாங்கம்மா. தண்ணியை கொண்டு வேகமா வருவாங்க. வந்ததுக்கு பின்னால ஆயிஷாமா நீங்க குடிங்கம்மா, நீங்க குடிங்கன்னு சொல்லுவாங்க. குடிச்ச அதே இடத்துல தன்னுடைய லிப்ட உதட வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிப்பாங்க. ஐஷாமா மிஸ்வாக் எடுத்துட்டு வாங்களேம்மா. மிஸ்வாக் கொடுக்கப்படும். மிஸ்வாக் எடுத்து அவங்கள வாயாலே கடிக்க செல்லுவாங்க, இவங்களை கடிப்பாங்க. அன்புகள் பரிமாறப்பட்டு கொண்டிருக்கிறது. நாங்கள் இன்னைக்கு எந்த அளவுக்கு எங்களோட கணவன்மார்களை மதிக்கிறோம், மரியாதை கொடுக்கிறோம், எந்த அளவுக்கு என்பதை நீங்க யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்க்கு அடுத்தது மதிக்கப்பட வேண்டிய ஒரு வைரக்கல் இந்த பூமிக்கு மேலால இருக்குமா? அது கணவன் என்பதை மறந்துடக் கூடாது. அல்லாஹ் அடுத்தது சுஜூது செய்ய தகுதி வாய்ந்தவர் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரை சொன்னாங்க? கணவனைத்தான் சொன்னாங்க. ஒரு கட்டத்துல ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவும், ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா இந்த பூமிக்கு மேல் ஆகப்பெரிய ஒரு சிறந்த பெண். மறுமையிலையும் அல்லாஹ்வினுடைய அருளால அன்பு நபிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கணவன மனைவியாக வருவாங்க. இவங்க ஒரு நாள் தாருல் அரக்கத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவங்க அதாவது இருக்கிறாங்க. எல்லாருக்கும் மாற்று மதத்தவர்களுக்கு தாவா பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் பாத்திமா அம்மையாருக்கு சொல்லி அனுப்புறாங்க. பாருங்க, சின்ன குழந்தைக்கு படிச்சு கொடுக்கிறாங்க உம்மா. ஹதீஜா அம்மையார் எப்படி கணவனோட நடக்கணும் என்பதை படிச்சு கொடுக்கிறாங்க, சொல்லி அனுப்புறாங்க. வேகமா போயிட்டு உம்மாக்கு சரியான காய்ச்சல் என்று சொல்லுங்க மகள். ஓடோடி வர விளையாட்டு புள்ள பாத்திமா அம்மையார் ஓடி வந்து சொல்றாங்க, என்ன உம்மாக்கு சரியான காய்ச்சலா இருக்குது வாப்பா சொல்லிட்டு போயிட்டாங்க. பாப்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய வேலைகளோட இருந்ததுனால அங்க கவனம் எடுக்க கிடைக்கல. கொஞ்ச நேரத்துக்கு பின்னால மகள் வந்து சொன்னது ஞாபகம். ஓடோடி போறாங்க. வேகமா போன நேரத்துல கண்ணியமான ஹாஜிகளே, கண்ணியமான சகோதரிகளே, சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தனைக்கு எடுங்க, உள்ளத்துக்கு எடுங்க. கடைசி கட்டம் சில விஷயங்களை சொல்லி முடிச்சு கொள்வோம். கண்ணியமான சகோதரிகளே, தாய்மார்களே, வேகமா வார கடுமையான காய்ச்சல் ஹதீஜா அம்மையாருக்கு புடிச்சு மெதுவா எழும்புறாங்க. பாத்திமா அம்மையார் பக்கத்துல இருந்து கேக்குறாங்க, என்னம்மா காய்ச்சலோட நீங்க எழும்புறீங்களே, ஏன் எழும்புறீங்க? அந்த நேரத்துல ஹதீஜா அம்மையார் சொல்லி கொடுக்கறாங்க, அல்லாஹு அக்பர், படிச்சு கொடுக்கறாங்க. உங்களோட வாப்பா வரும்போது ஒரு கட்டத்துல கூட நான் உட்கார்ந்த நிலையில உங்களோட வாப்பாவை வரவேற்றது கிடையாது. எழுப்பி நின்று கொண்டுதான் கண்ணியமா வரவேற்பேன் என்று படிச்சு கொடுத்திருக்கிறாங்க. அதனால கண்ணியமான சகோதரிகளே, ஈமானிய நல்லுள்ளங்களே, வாழ்க்கையில நிறைய சாதிக்கணும். சின்ன வட்டத்துக்குள்ளால யோசிக்காதீங்க, சமூகத்துக்கு பணி செய்யுங்க. இந்த மதவாக்குளம் நாடளாவிய ரீதியில் எங்க போனாலும் நான் பேசக்கூடிய ஒரு ஊர் தான். எத்தனையோ ஊர்களுக்கு பேசிருக்கிறோம். இந்த ஊர்ல உள்ள மக்கள், இந்த ஊர்ல உள்ள எல்லாரும் பொதுவா வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்துல காட்சி அளிக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஊர் என்பதை
உங்கள்கிட்ட இடம் பிடிக்கணும் என்று சொல்லல, நாடளாவிய ரீதியில அந்த மதவ குலத்துல நிர்வாகமா, ஊர் மக்களுடைய ஒற்றுமையா, ஊர் மக்களுடைய பங்களிப்பா, அங்க வைத்து படிங்க என்று எல்லா இடத்திலையும் சொல்லி இருக்கிறோம். அதே போல நாங்க சொன்ன மாதிரி இந்த விஷயங்கள்ல கவனம் செலுத்தி அல்லாஹ் இடத்துல இடம் பிடிங்க. கடவுள் இடத்துல இடம் பிடிக்க தேவையில்லை, ஊர் மக்கள்கிட்ட இடம் பிடிக்க தேவையில்லை, குழந்தைகள்கிட்ட இடம் பிடிக்க தேவையில்லை, படைப்பினங்கள்கிட்ட இடம் பிடிக்க தேவையில்லை. படிச்ச அல்லாஹ்விடத்துல காலையிலிருந்து மாலை வரைக்கும் இடம் பிடிக்கணும் என்று முயற்சி செய்யுங்க. அல்லாஹ் அல்லாஹ் அருள் செய்வான். அப்படிப்பட்ட நல்லவங்களாக நாங்க எல்லாரும் மாறணும். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, சொல்லப்பட்ட விஷயங்கள்ல நான் ஃபாத்திமா, நான் ஆயிஷா, நான் ஹாஜரா, நான் ஹதீஜான்னு நினைங்க. உங்களோட பேர்கள் எனக்கு தெரியாது நினைச்சு கொண்டு நான் குழந்தைகளுக்கு தாயா இருந்து எந்த அளவுக்கு பங்கம் வகிச்சுவோ ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கிறேன், கணவனுக்கு மனைவியா இருந்து எவ்வளவுக்கு இருக்கிறேன், ஊர் மக்களுக்கு எந்த அளவுக்கு ஒத்துழைப்பா இருக்கிறேன் என்ற நல்ல சிந்தனையோட இந்த இடத்துல இருந்து வெளியாகி போங்க. வல்லவன் அல்லாஹ் வாழும்போது முறையாக சரியாக வழிகாட்டி கொடுப்பானாக. அதே போல மௌத்தாகிறதுக்கு முன்னால மௌத்துக்காக தயார் செய்யக்கூடிய மேலான சந்தர்ப்பத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் கொடுத்தல் புரிவானாக. கண்ணியமான ஹாஜிகளே, அதே போல இன்றைக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த தினம் என்று ஒவ்வொரு நாள் வருகிற வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன். ஷமாயிலு திர்மிதி அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய வர்ணனைகளை சம்பந்தமான அவங்களுடைய எல்லா விஷயங்களும் பேசுவதற்கு, நிகழ்ச்சியோடு நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. நிறைய இஸ்லாத்தின் பக்கம் திரும்பி படிப்போம், அந்த விஷயங்களில் ஈடுபடுவோம், அதுல முன்னேறிப்போம். அல்லாஹ் நம் அனைவருக்கு அருள் புரிவானாக. பேசப்பட்ட விஷயங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கூடிய மேலான சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கு கொடுத்தல் புரிவானாக. வாஹிர தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.